வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆலி டெக் தமிழ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வித்தியாசமான ஒரு டைப்ஸ் இயர்ஃபோனை கொண்டு வந்திருக்கேன். டைப்ஸ் இயர்ஃபோன்ல என்னப்பா வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க சில ஃபீச்சர்ஸ் நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு சிமிலரான ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அதனால தான் இதை பத்தி பேச ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். அப்படி இதுல என்னதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயர்ஃபோன்லயே உங்களுக்கு இன்பில்டா 4 ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ லிசன் பண்ணிக்க அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடா ஒரு கேரியோகே மைக் இதுல கொடுத்துருக்காங்க. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. அப்படி இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு, மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீடைலா பார்ப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற டைட்டிலே பார்த்துருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, போட்ரானிக்ஸோட கான்ச் ஒன் டைப் சி இயர்ஃபோன் தான். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் வரக்கூடிய பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட இமேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலாக ஏதோ பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதோட பிராண்ட் நேம், இதோட கலர் அண்ட் அதர் சில டீடைல்ஸ்லாம் போட்டு இதோட பிரைஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிரைஸ்க்கு சேல் ஆக போறது இல்லை. என்ன பிரைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல போட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுல உங்களுக்கு வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 கிராம் அப்படிங்கிறது. அண்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்தோன்னே இந்த ஒரு டைப் சி இயர்ஃபோன் தான் இருக்கும். இதை ஓரம் வச்சிருவோம், நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால. அண்ட் அதை தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனுக்கு தேவையான சிலிக்கான் ஹூக் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து ஹூக் டைப்ல இருக்கக்கூடிய இயர்ஃபோன். ஸோ அது என்னங்கிறது அப்புறம் பார்ப்போம். அண்ட் அப்புறம் மைக்கு தேவையான ஒரு இன்ஃபார்ம் இருக்கு. அண்ட் ஆல்சோ மைக் நம்ம காலர்ல யூஸ் பண்ணிக்க ஒரு காலர் கிளிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இப்போ இயர்ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இயர்ஃபோனோட லுக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, இயர்ஃபோனில் ஒன் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ரொம்பவே சாலிட் கலர்ஸ்னு சொல்லவும் முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்லூசன்ட் டிசைன் சொல்லலாம். உள்ள போகக்கூடிய 2 கருப்பு ஒயர் உங்களுக்கு தெரியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள் கிடையாது, பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் இயர்ஃபோனில் இருக்கக்கூடிய இன்லைன் கண்ட்ரோல்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுனுக்கு 2 பட்டன் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் பட்டன், அது இல்லாம ஒரு மோட் பட்டன், அது இல்லாம ஒரு மைக்ரோஃபோனுக்கு ஒரு பட்டன், மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம போக போக பேசுவோம். அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா மெயின் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லணும். ஒரு எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஃபோன் வருது, நார்மலா எல்லா இயர்ஃபோன்லயும் இருக்கிற மாதிரி. பட் இது வந்து இன்னியர் டைப் கிடையாது. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து காதுக்குள்ள சும்மா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டைப்ல வைக்கிற மாதிரி தான். அண்ட் இதை உங்க காதுல கரெக்டா உட்கார வைக்கணும்னா 2 எக்ஸ்ட்ரா சிலிக்கான் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இன்னுமே உங்களோட ஃபிட்டை நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். இது ரெண்டையும் தவிர்த்து உங்களுக்கு மெயினா கொடுத்துருக்கூடியது இந்த ஒரு மைக் தான். இப்படி நீங்க எந்த ஒரு இயர்ஃபோன்ல மைக் எக்ஸ்ட்ராவா பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இதுதான் இதில் கொடுத்துக்கூடிய கேரியோகே மைக் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆடியோ டெஸ்ட்டுமே நீ போக நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த 2 இயர் டிப்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா கனெக்டடா இப்படி ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மைக் தொங்குறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இப்படி வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மைக்ல இருக்கக்கூடிய ஹூக்கை இந்த வயர்ல மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. அண்ட் ஆல்சோ நீங்க பேசும்போது உங்களுக்கு ஆடியோ பிக்கப் இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த ஹெட்ஃபோனோட ஃபிட் பற்றி பேசணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது இன்னியர் டைப் கிடையாது. உங்களுக்கு இதில் சிலிக்கா டிப்ஸ் வராது. அதனால பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கிரேட் ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுவே நீங்கள் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. காதில் நல்லா ஃபிட்டடாகவே இருக்கு. பட் இது வந்து சப்ஜெக்டிவ் தான். இந்த மாதிரி இயர் டிப்ஸ் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் வந்து எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்காது. அண்ட் எல்லாரோட காதுலையுமே கிரேட் ஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓவராலாக என்னோட காதுக்கு ஃபிட் ஓகேவா தான் இருந்துச்சு. எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எஸ், ஃபிட் பற்றி பேசியாச்சு. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய ஆடியோ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ கைஸ், எடிட்டிங் டைமில் தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். வீடியோவில் எங்கேயுமே இதில் என்ன சைஸ் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 14.2 mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டிரைவர் யூஸ் பண்ணி தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா மோட்ஸும் இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசினா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதில் என்ன ஆடியோ குவாலிட்டி வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்ட்டாக உங்களுக்கு 4 ஈக்குவலைசர் மோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஃபால்ட்டாக மொபைலில் கனெக்ட் பண்ணி உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் HD மோட்னு டிஃபால்ட்டாக இருக்க ஈகோ மோட்ல தான் நீங்க ஆடியோ கேட்பீங்க. இது இல்லாம அடுத்தடுத்த மோடுக்கு உங்களால ஸ்விட்ச் ஆகிக்க முடியும். பேஸ் மோட், சினிமா சரவுண்ட் மோட், கேமிங் மோட்னு எக்ஸ்ட்ரா 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா 4 மோட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மோட்ல நீங்க ஸ்விட்ச் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே சிம்பிள் வேலை என்ன அப்படின்னா, இதுல மோடுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஒவ்வொரு தடவை பிரஸ் பண்ண அடுத்தடுத்த மோடுக்கு உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஸ்விட்ச் ஆகிறதும் பாத்தீங்கன்னா உங்க காதுலயே கேட்கும். நீங்களே கேட்டு பாருங்க. HD mode, bass mode, cinema surround mode, இந்த மாதிரி இதில் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மோட்ஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆகும் போது உங்களோட ஆடியோ லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் வேணாப்பா, எனக்கு ஆடியோ கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய HD மோடில் கேட்கும்போது எனக்கு பர்சனலாக ரொம்பவே ஆடியோ குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சு. வோக்கல்ஸ்லாம் ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. அண்ட் ட்ரெபிள் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட செப்பரேஷன் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ரொம்பவே ஃப்ளாட் பேஸே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பேஸ் ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்குது. இப்போ பர்சனலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு IEM இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் இருக்குது. 7 Hz 0 அப்படிங்கிற
அப்படிங்கிற ஒரு ஐஎம். அந்த ஐஎம்ல நான் ஆடியோ கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பேஸ் இல்லாம ஓரளவுக்கு வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குமே தவிர பேஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதுல இருந்து இந்த நான் கேட்கும்போது இதுல என்னால பேஸ் ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண முடிச்சு. பட் இதுவே இதுல இருந்து நீங்க பேஸ் மோட் ஸ்விட்ச் ஆயிட்டீங்கன்னா பேஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கு. பேஸ் லெவல்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு தாராளமா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல பேஸ் மோட் நீங்க செட் பண்ணும்போது உங்களுக்கு வோக்கல்ஸும் கேட்குது, அட் த சேம் டைம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கேட்குது. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஓவர் டியூ பண்ற மாதிரி உங்களுக்கு பேஸ் ரொம்பவே ஹெவியா இருக்கு. ஸோ எனக்கு பேஸ் ரொம்பவே இருக்கணும், அது மூவி பார்த்தாலும் சரி சாங்ஸ் கேட்டாலும் சரி, இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு ஒரு சூப்பர் சாய்ஸா இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா சினிமா சரவுண்ட் மோட்னு இருக்கு. பட் எனக்கு இந்த பேஸ் மோடுக்கும் சினிமா சரவுண்ட் மோடுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இந்த மாதிரி தெரியல. சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு மூவி பாக்குறீங்க, ரொம்ப டீடைலா பாக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பேஸோட சேர்த்து சின்ன சரௌண்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சினிமா சரவுண்ட் மோட்ல இருக்கு. பட் அதை தாண்டி பேஸ் மோட்லயும் சினிமா சரவுண்ட் மோட்லயும் எனக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை தாண்டி இருக்கக்கூடிய கேமிங் மோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால நல்ல டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். பட் இந்த கேமிங் மோட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் சொன்ன 3 மோட்ஸ் வந்து உங்களுக்கு ஆடியோக்காக இருக்கும். இந்த கேமிங் மோட் அப்படிங்கிறது கேமிங்க்குன்னு பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா மற்ற மோட்ஸ்ல எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஆடியோ ரொம்ப காதுகிட்டே இல்லை உங்க தலைக்குள்ள கேட்கற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த கேமிங் மோட்ல செட் பண்ணும்போது 2 ஸ்பீக்கர்ஸ் எடுத்து ஒன்னு உங்க ரைட் சைட்ல கொஞ்சம் தூரமும் லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் தூரம் வச்சு ஸ்டீரியோல கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கேமிங் மோட் இருக்கு. இந்த கேமிங் மோட் வச்சு நீங்க படம்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இதோட ஆடியோவே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால கேம்ஸோட இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிளேயர் கேம்ஸ் இந்த PUBG BGMI மாதிரியான கேம்ஸ் விளையாடலாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு செட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் விளையாண்டு பார்க்கும்போது இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பக்கத்துல கேட்கும், அதெல்லாம் நம்ம வச்சுதான் கேம் விளையாட முடியும் அப்படின்னு இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை, கொஞ்சம் இந்த ஆடியோ செப்பரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்டீரியோ எஃபெக்ட் அதுவும் கொஞ்சம் தள்ளி ஒரு கொலா ஸ்பீக்கர்ல கேட்கற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மல்டிபிளேயர் கேம்ஸுக்கு இது பெருசா செட் ஆகாது. பட் இதுவே நீங்க ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் விளையாடுறீங்க இல்ல ஒரு ஸ்டோரி கேம் விளையாடுறீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் தள்ளி இருந்து கேட்கற மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கு ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஃபீலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த விதத்துல இந்த கேமிங் மோடு ஓகே. ஸோ ஓவரால் இந்த 4 மோடு வச்சு ஆடியோ லிசன் பண்ணும்போது எனக்கு அந்தந்த ஒகேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏதோ ஒரு மூட்ல இருக்கேன், எனக்கு நல்ல பேஸியா ஒரு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஸ் மோட்ல வச்சு கேட்கலாம். பட்டைய கலப்புது, ஆனா ஒர்க் அவுட் பண்ணும்போது இயர்ஃபோனை போட்டு பண்ண முடியாது. பட் அந்த டைம்ல இந்த பேஸ் மோட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுவே நீங்க ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் கேட்குறீங்க, எனக்கு ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் ரொம்ப கிளியரா கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த HD மோட்ல கேட்கும்போது ரொம்பவே ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இதுதான் இந்த ப்ராடக்ட்னுடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதோடையுமே இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு USB பாக்ஸ்லயே போட்டுருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கூடிய கேரியோகே மைக் தான். அந்த மைக் எப்படி இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் மைக் குவாலிட்டி பற்றி பேசும்போது நீங்களே டேரெக்டாக கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிடெக்னுடைய மைக்லேருந்து கேட்டது. பட் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ பார்த்தீங்கன்னா போட்ரானிக்ஸோட கான்சூன் டைப்ஸ் இயர்ஃபோன்லேருந்து டேரெக்டாக லைவாக கேட்கக்கூடிய ஆடியோ. ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மைக்கை நீங்கள் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை எக்ஸ்ட்ரா எதுவும் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலோட டைப் சி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே இந்த மைக் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் அகைன் வந்துட்டேன் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இதையுமே நான் வீடியோ எடிட்டிங் டைமில் தான் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னா ஆக்சுவலி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தது இந்த ஒரு வயர்லெஸ் மைக்கில் தான். இதுலேருந்து நான் இந்த இயர்ஃபோனோட மைக்கு ஸ்விட்ச் ஆனோடனே என்னால் ஆடியோ டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சு. ஐ மீன் ஆடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இனி வரக்கூடிய வீடியோவில் ஒரு 3 to 5 டெசிபிள்ஸ் வர நான் ஆடியோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஆடியோட மேக்ஸ் சவுண்ட் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு நல்லா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 டெசிபிள் வரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஆடியோவில் எப்படி 4 மோட்ஸை பற்றி பேசணுமோ அதே மாதிரி இந்த மைக்குக்கும் உங்களுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 இல்லை 8 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். பேசிக் அந்த மைக் யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் பிளாகர்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கேரியோகே பாடுறவங்களுக்கு. ஸோ கேரியோகே பாடுறது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஆடியோவுக்கும் கேட்கும், அட் த சேம் டைம் நீங்க ஏதோ ஒரு மைக்ல பாடுற மாதிரி இருக்கும். பட் இப்படி இயர்ஃபோன்ஸ்ல இருக்கும்போது எப்படி கேரியோகே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களால மானிட்டர் பண்ணிக்க முடியும் நீங்க லைவ் டைம் பேசுறதையே. அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இன்லைன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மோட் பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிங் மானிட்டர்னு வந்துட்டு இப்போ நான் பேசக்கூடியது பாத்தீங்கன்னா என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனா இந்த மாதிரி என் காதுல நான் பேசக்கூடியது எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலமா நீங்க ஒரு லாகிங் பண்றீங்க இல்ல யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க ஆர் வந்து நீங்க கேரியோகே பாடுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க பேசவும் முடியும். இது நீங்க பேசுறது மட்டும்தான் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல வரக்கூடிய ஆடியோவும் உங்களுக்கு கேட்கும், அட் த சேம் டைம் நீங்க பேசுறதும் உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க லைவ் டைம்ல லிசன் பண்ணிட்டு பேசவும் முடியும். இதை தாண்டி இதுல ஒரு 8 மைக் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மோட், சிங்கர் மோட், தியேட்டர் மோட், டிஸ்டன்ட் மோட், அக்வாஸ்டிக் மோட், மெலடி மோட், ரவுண்டட் மோட், வோக்கல் கிளியர் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு 8 மோட் கொடுத்துருக்காங்க. இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு
ஆடியோ நான் பேசி காமிக்கிறேன். இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட ஆடியோ ப்ரொஃபஷனல் மோட் அப்படின்னு சொல்லி கேட்ட ஆடியோ. அண்ட் இப்போ நான் சிங்கர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடியோ குவாலிட்டியில் உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அண்ட் இப்போ நான் பேசக்கூடிய தியேட்டர் மோட் அப்படிங்கிற ஒரு மோட்ல இதுல ஏதாவது ஆடியோ டிஃபரன்ஸ் இருக்குனாலும் பாருங்க. அண்ட் இது டிஸ்டன்ஸ் மோட் அப்படின்னு போட்டிருக்கு. தூரத்துல இருந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்க கேட்குற ஆடியோ அக்வாஸ்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு மோட்ல கேட்கக்கூடிய ஆடியோ. இப்போ நீங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா மெலோடி மோட் அப்படிங்கிற ஒரு மோட். அதுல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது ரவுண்டட் மோட்ல வச்சு பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலா இதுதான் பாத்தீங்கன்னா வோக்கல் கிளியர் மோட். இதுல ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் செக் பண்ணி பார்க்கும்போது இது 8 மோட்ஸ்க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருந்துச்சானா இருந்துச்சு. ஆனா அது வந்து பெரிய அளவுல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பேசிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரியல. சில மோட்ஸ்ல நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதை தாண்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா வெட் மோட் அண்ட் ட்ரை மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ரிவர்ப் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு லைட்டா எக்கோ அடிச்சா முடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வெட் மோட்ல வச்சு பேசலாம். ஸோ அப்போ உங்களுக்கு சின்ன ஒரு எக்கோ இருக்கும். இதே ட்ரை மோட்ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்கோ இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது பேக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோஃபோன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க டபுள் பிரஸ் பண்றப்போ உங்களால இந்த 2 மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிக்க முடியும். இப்போ நான் பேசுறது பார்த்தீங்கன்னா வெட் ரெக்கார்டிங்ல பேசிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்க ஆடியோ ட்ரை ரெக்கார்டிங்ல பேசிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி மைக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையாவே இதுல ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். இது வரைக்கும் நீங்க பார்த்த எந்த ஒரு இயர்ஃபோன்லயும் இந்த மாதிரி ஒரு மைக் பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ட் அப்பப்போ உங்களுக்கு என்னோட பிரீதிங் சவுண்ட் கேட்குது, ஒரு சின்ன பஞ்ச் சவுண்ட் கேட்குது அப்படின்னா அதுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் இந்த மைக்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வின் சவுண்டோ ஏர் சவுண்டோ பெரிய அளவில் கேட்காது. ஸோ இப்போ அந்த வின்ஃபார்ம் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆடியோவில் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டாலே தெரியும். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி உங்களோட காலரில் நீங்கள் மாட்டுறதுனால மாட்டிக்கலாம். இந்த மைக்கை இந்த 2 இயர்ஃபோனுக்கு இடையில இருக்கக்கூடிய வயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நெக் ஏரியாவில் இருக்கும். அப்போ ஆடியோ குவாலிட்டி கொஞ்சமாக கம்மியாகும். பட் நீங்கள் ஏதாவது vlog பண்ணுறீங்க அந்த டைமில் உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த இயர்ஃபோனில் வரக்கூடிய சில ஃபீச்சர்ஸை நான் ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த 2 தான். ஒன்று இதில் டெடிக்கேட்டாக வரக்கூடிய கேரியோகே மைக். நான் ஆன்லைனில் தேடி பார்க்கும்போது எந்த ஒரு இயர்ஃபோனுமே இப்படி ஒரு டெடிக்கேட்டட் கேரியோகே மைக் வர்ற மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அது ஒன்று. 2வது இதில் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஈக்குவலைசர் மோட். நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில TWS இருந்துச்சு. அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் சப்போர்ட், நீங்கள் ஆப்பில் போய் தான் ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு இயர்ஃபோன் இருக்குது, அதை ப்ளக் பண்ணுறதுக்கு ஒரு மொபைலோ ஒரு டேப்லெட்டோ ஒரு பிசியோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளக் பண்ணீங்கன்னா ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் ஈக்குவலைசர் அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இது வரைக்கும் எந்த ஒரு இயர்ஃபோன்லேயும் பார்க்காத மாதிரி இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இன்லைன் கண்ட்ரோல் ஏரியா, இது உங்களுக்கு சின்ன லைட்டாக ஹீட் ஆகிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக உங்களுக்கு வார்ம் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதில் தான் உங்களுக்கு சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்ககிட்ட இந்த ஒரு பட்ஜெட் இருக்குது அண்ட் ஆன்லைனில் நீங்கள் நல்ல இயர்ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல மைக் குவாலிட்டி நல்ல கால் குவாலிட்டி இருக்கிற மாதிரி, ஆன்லைனில் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், இல்லை பாட்டு பாடுவேன், இல்லை vlogging பண்ணுறேன், அந்த டைமுக்கு எனக்கு மைக்கும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும். அப்படி ஒரு இயர்ஃபோன் தேடிங்கன்னா இந்த இயர்ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, இதை பை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பெஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.